அமெரிக்கால குழந்தைய ஹை ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா? ஃபர்ஸ்ட் எந்த டைப் ஆஃப் ஸ்கூல்னு டிசைட் பண்ணுங்க. என்னம்மா சொல்ற? ஒண்ணு பப்ளிக் ஸ்கூலா இருக்கணும், இல்ல பிரைவேட் ஸ்கூலா இருக்கணும். இது தவிர வேற என்ன இருக்க முடியும்? அப்படிதானே கேக்குறீங்க? அப்படி இல்லங்க. அமெரிக்கால மொத்தம் எனக்கு தெரிஞ்சு 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஹை ஸ்கூல்ஸ் பத்தி முழு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவோட லிங்க் கீழே கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, இப்போ 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் பத்தி பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஸ்கூல் பப்ளிக். இந்த ஸ்கூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான். டியூஷன் ஃபீஸ் கிடையாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃப்ரீ, கம்மி காசுக்கு சாப்பாடும் போடுறாங்க. ரெண்டாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ். இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ் பணம் கட்டி தான் படிக்கணும். ஆனா இதோட கரிக்குலம் வந்து பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து டிஃபர் ஆகும். மூணாவது மேக்னெட் ஸ்கூல்ஸ். இதுவும் ஃப்ரீ ஸ்கூல்ஸ் தான். ஆனா கரிக்குலம் நம்ம பசங்களோட ஃபியூச்சருக்கு ஏத்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது ஹோம் ஸ்கூலிங். ஸ்கூலுக்கே போகாம வீட்லயே இருந்து படிக்கலாம். என்ன கரிக்குலம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சாவது சார்ட்டர் ஸ்கூல்ஸ். இது கவர்மெண்ட் ஃபண்டடு பட் பிரைவேட்லி ஓன்ட் ஸ்கூல்ஸ். இதுலயும் ஸ்பெஷலைஸ்டு கரிக்குலம்ஸ் உண்டு. ஆறாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் இயர்லி காலேஜ். ஹை ஸ்கூல் படிக்கும் போதே பசங்க காலேஜ் அசோசியேட் டிகிரியையே முடிச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்க. இது எல்லா ஆப்ஷனையும் பத்தி நல்லா பிரீஃபா தெரிஞ்சுக்கணும்னா நான் கீழே கொடுக்குற வீடியோவோட லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க.